வெல்கம் டு சரோஜா கிச்சன் தமிழில். இன்றைக்கி கரண்டி கச்சாயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் அரிசி மாவு, சுகர் பவுடர், தேங்காய், செக்கு கல்லெண்ணெய், தூள் உப்பு, மாவுக்கு போடுற சோடா. இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் நம்ம அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். நான் அரிசி மாவு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். சர்க்கரை சுகர் பவுட்ரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். நீங்கள் சர்க்கரை பவுட்ரு பண்ணாலும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை பவுட்ரு பண்ணும்போது அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து பண்ணிக்காங்க. ஏன்னா சுகர் பவுடரில் ஏலக்காய் இருக்கும். தேங்காய் 1 கப் எடுத்துக்கோங்க. மாவுக்கு போகிற சோடா ஒரு பிஞ்சு எடுத்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். தூள் உப்பும் ஒரு பிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த தேங்காய் உள்ள ஈரப்பதமெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கிட்டோம். இப்போ லேசாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்காங்க. தண்ணி ஊற்றி பிணையாதீங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் பிணைஞ்சிக்காங்க. ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் நிறையா பிடிக்கும். இந்த மாதிரி மெத்தடில் பிணைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயே இழுக்காது. நம்ம அடுப்பை வச்சுக்கலாம். அடுப்பை வச்சு இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை சூடிடுச்சு. நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் செக்கெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த எண்ணெயும் சேர்த்துக்கலாம். செக்கெண்ணெய் சேர்த்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. ரொம்பவும் காயாமல் அரை காய்ச்சல் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுங்க. கரண்டியில் மொண்டு ஊற்றுங்க, கையில் மொண்டு ஊற்ற முடியாது. பாருங்கள், ஊற்றினோடனே கொஞ்ச நேரத்தில் எல்லாம் மேலே உப்பி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் திருப்பி போடலாம். இந்த வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம். ஏன்னா வீட்லேயே எல்லா பொருளும் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு கலர், இந்த கலர் வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். சுவையான கரண்டி கச்சாயம் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.